மருத்துவக் கல்லூரிகளுக்கான அட்மிஷன்ஸை பொறுத்தவரை சென்ற ஆண்டே நீட்டு தேர்விற்கு ஓராண்டு விலக்கு கேட்டு அது வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நீட் தேர்வின் அடிப்படையில் இருக்குமென உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் தெளிவுபடுத்திய பின் நீட் தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கையை நடத்துவதற்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடாமல் இன்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மன அழுத்தத்திலே தினந்தோறும் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழக அரசாங்கம் அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் 2015 2016 +2 மார்க்கினுடைய ரேங்க் லிஸ்டின்படி கட் ஆஃப் மார்க்கை விட 0.25% குறைஞ்சதுனால மருத்துவ படிப்பில் சேர முடியாத பல்லாயிரக்கணக்கான ஸ்டேட் போர்டு மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளி மாணவர்கள் நீட்டு தேர்வுக்கு தயாரித்து 540, 580 என்று மிகப்பெரிய அளவில் உழைப்பின் மூலமாக அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும். இது ஏதோ ஒரு வியாதி மாதிரியாக இருக்குது. எதை எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடு என்பது. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? இதில் இவங்க வைக்கிற வாதம் எதுவுமே நியாயமானது இல்லை. They could not advance even one justifiable argument for exemption. ஏன்னு சொன்னால் இதில் ஏழை மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள்ங்கிறது எல்லாம் சொத்தையான வாதங்கள். கடந்த 25ஆம் தேதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்னோட தொலைபேசியில் வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் அவர்கள் அழுகுரல் கேட்க முடியவில்லை. எங்கள் குழந்தை ஒரு வருஷம் பூரா கட் ஆஃப் ஸ்டடீஸ் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணி நீட்டுக்காக படித்து தயாரித்து பரீட்சை எழுதி இன்றைக்கி 480, 500, 540, 580ன்னு மார்க் வாங்கின பிறகு இதை வந்து விலக்களியுங்கள், நாங்கள் திருப்பியும் we will go back to +2 மார்க்னு சொன்னால் இது அதர்மமாகும் என்பது என்னுடைய கருத்து. அதோடு மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் நிச்சயமாக நீட் ஏற்கனவே அறிவித்தபடி பரீட்சை நடத்தினதனால் மாற்ற முடியாது. அதான் சட்ட நிலைமையும் கூட. இதில் விலக்கு அளித்து அவசர சட்டம் வந்தால் நீதிமன்றத்தில் சேலஞ்ச் ஆகும். நான் ஏற்கனவே இந்த சிபிஎஸ்சிக்கு 15%, ஸ்டேட் போர்டுக்கு 85ன்னு இவங்களாக கொடுத்த ஒரு ஜீவோ, அது ஹைகோர்ட்லேயும் அடிபட்டு போச்சு, சுப்ரீம் கோர்ட்லேயும் அடிபட்டு போச்சு. காரணம் என்ன? அரசியல் சட்டப்பிரிவு 14 தெளிவாக இருக்குது. யூ கேன் ஹாவ் கிளாசிஃபிகேஷன், வித்தின் கிளாஸ் யூ கேனாட் டிஸ்கிரிமினேட். +2 படித்தா தான் மருத்துவ படிப்பு சேரலான்னு சொல்லலாம். அதில் நீ சிபிஎஸ்சியில் படித்தாதான் இல்லை ஸ்டேட் போர்டில் படித்தாதான்னு சொல்ல முடியாது. அதுதான் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக there is a principle called principle of estoppel. ஏற்கனவே ஒரு அரசாங்கம் பரீட்சை நடத்தியிருக்கு. அந்த மாணவர்கள் அதற்காக கஷ்டப்பட்டு அவர்கள் படிச்சிருக்காங்கன்னா தட் இஸ் வேலிட் கன்சிடரேஷன். சட்டப்படி தேர்வு வச்சு அதனுடைய மார்க்கள் அறிவித்த பிறகு அதை வந்து மாற்றுறதுங்கிறது இயலாத காரியம். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை.
தமிழ்நாட்டிலேருந்து அமைச்சர்கள் எல்லாம் போய் டெல்லியிலேயே உட்கார்ந்துருக்கிறது, இதை மாற்றுன்னு எல்லா மாநிலங்களிலும் அட்மிஷன்ஸ் நடந்திருக்கு. மத்திய அரசாங்கத்துக்காக சென்ட்ரல் இதுக்கு ஒதுக்கின இடங்கள்லாம் ஃபில்லப் ஆகியிருக்கு. அந்த மாதிரியாக இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் பரீட்சை எழுதிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் இதற்காக பயிற்சி பெற்று தயாரித்து பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை இந்த மாதிரியாக டார்ச்சர் பண்ணுறது சரியில்லை. ஆகவே உடனடியாக நீட் அடிப்படையில் தமிழக அரசாங்கம் ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா மிகப்பெரிய சட்ட சிக்கல் தான் வரும். இதை எப்படி ஒரு அரசாங்கம் கூட இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் சட்ட வல்லுநர்கள் இது தெரியாமல் பண்ணுறாங்களா, இல்லை நாங்களும் கேட்டோம் கடைசி வரை போராடணும்னு காட்டுறதுக்காக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் லீகல் பொசிஷன் இட் கேனாட் பி எக்ஸம்டட். ஏன்னா மாணவர்கள் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி எக்ஸம்ட் பண்ணியிருந்தால் தட் இஸ் டிஃப்ரெண்ட் மேட்டர். மாணவர்கள் பரீட்சை எழுதின பிறகு சட்டப்படி எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து, என்னுடைய நிலைப்பாடாகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக நீட்டு தேர்வுடைய ரேங்க் பட்டியல் வெளியிடணும். வெளியிட்ட மாணவர்களை டார்ச்சர் பண்ணாமல் காத்திருக்க வைக்காமல் அதை நடத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக கேஸ் மானியம் பற்றி பல்வேறு தலைவர்களும் இன்றைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொன்னால், 5 குருடர்கள் யானையை பார்த்து அது யானை எப்படி இருக்கிறது என்று அவர்கள் கூறியது என்று சிறு வயசில் படிச்சிருக்கோம். யானை உடம்பை தொட்டு பார்த்து ஒருத்தர் யானை செவுறு மாதிரி இருக்குன்னாராம், துதிக்கையை தொட்டு பார்த்து ஒருத்தர் யானை தாம்பு கயிறு மாதிரி உலக்க மாதிரி இருக்குன்னாராம், வாழை தொட்டு பார்த்தா யானை கேணி கயிறு மாதிரி இருக்குன்னாராம், காதை தொட்டவர் சொன்னாராம் யானை முறம் மாதிரியாக இருக்குங்க. அந்த மாதிரியாக அதாவது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும் முன்பாக 2014 மே மாதம் 1ஆம் தேதி மானியத்து இல்லாத சிலிண்டரோட விலை 1026. இன்றைக்கி மானியம் இல்லாத சிலிண்டரோட விலை என்ன? 533. சரி பாதியாக குறைஞ்சிருக்கு. ஆகவே நாம் மானியம் தேவையில்லாத நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நடுத்தர வர்க்கத்தை பொறுத்தவரை என்றைக்குமே சப்சிடிங்கிறது மானியம் யாருக்காக? ஃபார் டார்கெட்டட் செக்ஷன்ஸ், ஏழை மக்களுக்காக. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அவர் பாமக டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார், 22,000 கோடி கேஸ் மானியம் ஒதுக்கீடு செய்தது ஏதோ பணக்காரர் கம்பெனிக்கு கார்ப்பரேஷன் கொடுக்கறதுக்காக செய்கிறாங்கன்னு. இதை விட ஒரு புரிதல் இல்லாத அறிக்கை வேறு கிடையாது. அதே மாதிரியாக திருநாவுக்கரசர், ஸ்டாலின் இவர்களோட அறிக்கைகளே அடிப்படை இல்லாது. மோடி அவர்கள் அரசாங்கம் ஏற்கனவே எனக்கு மானியம் வேண்டாம், நான் மானியம் இல்லாத விலையில் வாங்க தயாராக இருக்கேன்னு கிவ் இட் அப், இதை நீங்கள் விட்டு கொடுங்கள்னு கேட்டோம். 1,26,000 பேர் விட்டு கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அதன் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் 5 கோடி ஏழை தாய்மார்களுக்கு இலவச கேஸ் அடுப்பு கேஸ் ரெண்டும் கொடுக்கறதுக்கு திட்டம் பிரதான் மந்திரி உஜ்வல் யோஜனா திட்டத்தின் மூலமாக அறிவித்து இதுவரை 2,50,00,000 பேருக்கு கொடுத்துருக்கோம். அது 100% மானியங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏதோ ஏழை மக்களை பற்றி அக்கறைப்படுற மாதிரி கம்யூனிஸ்டுக்கள் ஏழை மக்களுக்காக இதுவரை யார் கேஸ் அடுப்பை கண்ணால் பார்க்கலையோ, யார் கேஸ் உபயோகப்படுத்த முடியாதோ, அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக சக்தி இல்லையோ, அவர்களுக்கு 2,50,00,000 குடும்பங்களுக்கு கேஸ் இலவசமாக 100% மானியத்தில் கொடுத்து கொண்டு இருக்கு மத்திய சர்க்கார். மீதி வருகின்ற 18 மாதத்தில் 2019க்குள் மொத்தம் 5 கோடி பேருக்கு கொடுக்கறதா. இதுக்கு மாத்திரம் சப்சிடி எவ்வளோ வரும்? 33,000 கோடி வரும். ஆகவே 22,000 கோடி இல்லை, 33,000 கோடி ஏழை மக்களுக்காக டிசர்விங் செக்ஷன், டார்கெட்டட் செக்ஷனுக்கு யாருக்கு மானியம் தேவையோ. இப்போ எந்த ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவரும் 500 ரூபாய் சிலிண்டர் கொடுக்க முடியாமல் இல்லை. ஏன்னா மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும் பொழுது, காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது மானியம் இல்லாத சிலிண்டரே 414 ரூபா. இன்றைக்கி மானியம் இல்லாத சிலிண்டரு
533 ரூபா. அன்றைக்கி 1026 ரூபா. ஆளை துப்புக்கட்ட கூட்டம் காங்கிரஸ் திமுக. அவர்கள் ஆட்சியில் 1026 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. மானியத்தோடு 414க்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி மானியம் இல்லாத 533. யார் பாதிக்கப்படுகிறார்கள்? இது என்ன ஸ்டாலின் சொல்கிறார், மக்கள் தலையில் பாறாங்கல் வைக்கிற மாதிரியா? மக்கள் தலையில் பாறாங்கல் வச்சது 1,76,000 கோடி. கருணாநிதியின் குடும்பம் அடித்த கொள்ளை 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேண்டல் தானே. இந்த ஊழல் பெருச்சாளிகள் இன்றைக்கி 1026 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்க. 2014 மே 1 ரேட்டு நான் சொல்கிறேன். வெக்கமா இல்லை இவர்களுக்கெல்லாம் இது விமர்சிக்கிறதுக்கு? ஆகவே ஒரு அரசாங்கம் மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு மானியம் இல்லாத சிலிண்டர் விலையே 500 ரூபா குறைச்சிருக்கோம் ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்தில். இன்னமும் சொல்கிறேன்னா, நேற்றுக்கு ராத்திரி தான் இது 510க்கு வரும்னு சொன்னேன். உடனே 533க்கு வந்திருக்கு 564லேருந்து. அதே மாதிரியா இட் வில் கம் டவுன் டு ஈவன் லெஸ் தேன் 477. இன்றைக்கி மானியத்தோட ரேட்டு 477. அதை விட வரும், குறையும். ஆகவே இன்றைக்கி மானியம் இல்லைன்னு சொல்லலை, மானியம் தேவைப்படாத நிலைக்கு இன்று வந்திருக்கிறோம். அதனால் 18,11,00,000 கஸ்டமர்ஸு மானியத்தோடு சிலிண்டர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் 2.5 கோடி பேர் 100% மானியம் பெறுகிறார்கள். அந்த 100% மானியம் பெறுகின்ற ஏழை தாய்மார்களுக்கு அவங்களுக்கு 100% இது உண்டு, மானியம் உண்டு. அதை எடுக்கலை. மீதி பேருக்கு தான் மாதம் 4 ரூபாயா அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காகவே இந்த எல்லா பிரச்சனையிலையும் அது நீட்டாக இருந்தாலும் அழிச்சாட்டியம் பிடிக்கிறது, பொய்யா பேசுறது, அதே மாதிரியா கேஸ் மானியத்துலேயும் நீங்கள் துப்பு இல்லாமல் 1026 ரூபாய்க்கு கொடுத்த சர்க்கார் திமுக காங்கிரஸ். ஆனால் இன்றைக்கி அவர்கள் எப்படி அதை விமர்சிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதனால் மானியத்தோடு 533 ரூபா வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? மானியம் அவசியப்படாத சூழ்நிலைக்கு போயிருக்கோன்னு. ஆகவே மத்திய அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டத்தினுடைய உண்மை நிலை என்னங்கிறத பற்றி அறியாமல் அதை விமர்சிப்பது என்பது இந்த காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகள் ஆகிய கட்சிகளுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் வர்த்தகர்கள் திடீர்னு நாங்கள் ஜிஎஸ்டிக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜிஎஸ்டிங்கிறது ஏதோ புது வரின்னு நினைக்கிறாங்க. ஜிஎஸ்டிங்கிறது புது வரி இல்லை. இதே வர்த்தகர்களுக்கு என்னோட கேள்வி, ஏஸ்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜூன் மாதம் 30 வரை எவ்வளவு டேக்ஸ் இருந்தது? 14.5% வேட்டு, 5.6% சர்வீஸ் டேக்ஸு, 2% கிசான் கல்யாண் செஸ்ஸு, 2% ஸ்வச் பாரத் செஸ்ஸு, எல்லாம் சேர்த்து 20.6% இருந்த ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கான டேக்ஸை 18%க்கு கொண்டு வந்திருக்கு. வரி கூட்டியிருக்கமா குறைச்சிருக்கமா? உடனே இந்த பொருளாதாரமே தெரியாத சில பேர், அவங்க பேரை சொல்கிறதுக்கே கூட அருகதை இல்லாதவர்கள், இந்த சீமான், திருமாவளவன் போன்றவர்கள் இதுக்கு சானிட்டரி நாப்கினுக்கு டேக்ஸ் போட்டிருக்குங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சானிட்டரி நாப்கினுக்கு எவ்வளவு டேக்ஸ் இருந்தது? 13.5. இன்றைக்கி எவ்வளவு டேக்ஸு? 12. ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்கனவே 17 விதமான வரிகள் இருந்தது. சென்ட்ரல் டேக்ஸஸ், ஸ்டேட் டேக்ஸஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 17 விதமான வரிகள். டிஎன்ஜிஎஸ்டி, சிஎஸ்டி, தமிழ்நாடு வேட்டு, சென்வேட்டு, கலால் வரி, அடிஷ்னல் கலால் டியூட்டி, என்ட்ரி டேக்ஸு, ஆக்ட்ராய், இந்த மாதிரியாக 17 விதமான வரிகள் இருந்ததை ஒன்றாக ஒரே வரியாக அறிவிச்சிருக்கிறது தான் ஜிஎஸ்டி ஒழிய இது ஒன்றும் புது வரி இல்லை. உடனே இவர்கள் ஏதோ புது வரி இருக்கிற மாதிரியா? அதுவும் நமக்கு சில பேர் பொருளாதார பாடமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்னிச்சருக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது, மசாலாவுக்கு பொடிக்கு அதிகமாக இருக்குன்னு. வணிகர்கள் ஜிஎஸ்டி வரியாக ஆதரிக்கணும். ஏன்? இது நாள் வரைக்கும் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டிஎன்ஜிஎஸ்டி நம்பர் வாங்கினோம்னா நேரடியாக போய் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரை பார்க்கணும், அவருக்கு லஞ்சம் கொடுக்கணும், கைகால் பிடிக்கணும், ஒரு ஜோடி செருப்பு தேய நடக்கணும், அதுக்கப்புறம் நம்பர் வாங்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்? இதுக்கு ஒன்று இருக்க போர்ட்டலில் நீங்கள் ஆன்லைனில் இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணால் போகிறோம். அதோடு மட்டும் இல்லை, 3 நாளுக்குள்ளே நம்பர் அலாட் ஆகலைன்னா இட் இஸ் டீம்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம். ஆக எந்த வணிகரும் இனிமேல் செல் டேக்ஸ் ஆஃபீஸ் போய் அலைய வேண்டாம்.
நேராக ஆன்லைனில் ரொம்ப கௌரவமானது. இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொரு செக்ஷனையும் பிஜேபி சர்க்கார் நம்புற மாதிரி யாரும் நம்பினதில்லை. நீங்களே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ண உடனே அதுக்கு நம்பர் கொடுக்கணும். ஆனால் பிரச்சனை எங்கே வருது? இப்போது சில ரெஸ்டாரண்ட்டு 2% வாங்கினாங்க, ஆனால் இப்போ 16% வாங்குகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போவும் 20 லட்சம் ரூபா ஆண்டுக்கு டேர்ன் ஓவர் இருக்கிறவரை ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண வேண்டாம். தேர் இஸ் நோ டேக்ஸ். அப்பத்தாவுக்கு வரி இல்லை. அதே மாதிரியாக 75 லட்சம் ரூபா வரைக்கும் டேர்ன் ஓவர் இருக்கிறவர் 2% காம்போசிட் டேக்ஸ் கட்டினா போதும், அவர் ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டாம். ஆனால் எங்கே பிரச்சனை இருக்குது தெரியுமா? கடந்த ஆண்டுகளில் அவங்க டேர்ன் ஓவர் முன்னே எப்படி இருந்தது? 10 லட்சம் ரூபா வரைக்கும் வேட்டு கிடையாது, 50 லட்சம் ரூபா வரை 2% காம்போசிட் டேக்ஸ் கட்டினா போதும்னு. ஆனால் எல்லாம் பல நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க, அவங்களோட டேர்ன் ஓவர் 1 கோடியாக இருந்தாலும் எங்களுக்கு 50 லட்சத்துக்கு கீழே தான்னு அவங்க வரி கட்டலை, 2% காம்போசிட் டேக்ஸோடு விட்டாங்க. ஆனால் இப்போ என்ன, ஜிஎஸ்டியின் நம்பர் வாங்கினா இவங்க பண்ணுற ஒரு நயா பைசா வர்த்தகமும் எவிடன்ஸட் ஆகிடும், வரி ஏற்க முடியாது. அதனால் இப்போ வழி இல்லை. அவை ஏற்கனவே வரி ஏற்றவர்கள் இன்னும் ஏற்க முடியாதுன்னு 18% வாங்கினா அது சிஸ்டத்தினுடைய தப்பில்லை. எல்லா பொருளுக்கும் எந்த மாதிரியாக வரி நிர்ணயம் பண்ணியிருக்குன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி 39% இருந்தது டேக்ஸு. நான் சொன்ன 17 வரிகளுடைய கூடுதல் 39% அதிகப்படி. அதை இப்போ 28 ஆக்கியிருக்கோம். அதே போல் முன்ன நூற்றுக்கணக்கான ரேட்ஸ் இருந்தது. 1, 1.2, 2.6, 4.5, 5.6 இந்த மாதிரி. இது எல்லாத்தையும் இப்போ 4 ரேட்டாக கொண்டு வந்திருக்கோம். 5%, 12%, 18%, 28%. அப்போ வரும்பொழுது குரூப்பிங்கில் என்ன இருக்கும், 3%லேருந்து 8% இருக்கிறத 5%ல் கொண்டு வந்திருக்கோம். அப்போ 8% இருந்தவருக்கு 3%, 8% இந்த ப்ராடக்ட்டுக்கு 3% வரி குறைவு. ஆனால் 3% இருந்தது 2% கூடும். அதே மாதிரியே 9லேருந்து 15 வரை அதை பூரா 12ல் குரூப் பண்ணியிருக்கோம். அப்போது 9 இருந்த ப்ராடக்ட்டுக்கு 12 ஆகிருக்கலாம். ஏன்னா முன்ன 1.2, 2, 2.6, 4.5 அது இருந்ததை 4 ரேட்டாக குரூப் பண்ணும் பொழுது சில பொருளுக்கு 2% கூடலாம், சில பொருளுக்கு 2% குறையலாம். ஆனால் என்ன பிரின்சிபிளில் பண்ணியிருக்குன்னு சொன்னால், நியூட்ரலிட்டி ஆஃப் ரெவென்யூ பிரின்சிபிள். மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு மொத்தமாக வரி கூடாத அளவுக்கு, அப்படின்னா என்ன, மக்களுக்கு வரி சுமை ஏற்படுத்தாத அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் இதை மறைத்து ஏதோ மோடி சர்க்கார் ஜிஎஸ்டின்னு ஒரு புதிய வரி போட்டிருக்கு அப்படிங்கிறது மாதிரியாக மக்களிடம் தவறான கருத்தை பரப்ப சில தீய சக்திகள் முயற்சி செய்கின்றன. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். அதாவது இந்த முதல்வன் படமாக அர்ஜுன் எல்லா குடிமகனும் வரி கட்டணும்னு சொல்லும்போது தியேட்டரில் எல்லாரும் கைதட்டுறோம். அதையே மோடி சொன்னால் திட்டுறதா என்ன? அர்ஜுன் வரி வசூல் பண்ண மாட்டார் மாதிரினா மோடி மண்ணா வரி வசூல் பண்ணுவார். ஆகவே நேர்மையாக வர்த்தகம் செய்கின்ற எந்த வணிகருக்கும் இதில் பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் டீம்டு அசஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், செல்ஃப் அசஸ்மெண்ட்டு. அதனால் யாருக்கும் ஈவன் கணக்கு முடிக்கிறதுக்கு கூட லஞ்சம் கொடுக்க வேணாம். அவரவர் ரிட்டர்ன் ஆன்லைனில் ஃபைல் பண்ணிவிட்டு டேக்ஸ் ஆன்லைனில் கட்டிடலாம். லஞ்சம் 1 பைசா நயா பைசா கமர்ஷியல் டேக்ஸ் உள்ளபடி யாருன்னா இந்த லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் வேணால் கோச்சிக்கலாம். வணிகர்கள் உள்ளபடியே மோடி அவர்களை பாராட்டணும். ஏன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் இந்த ஜிஎஸ்டி. ஆகவே இந்த ஜிஎஸ்டிக்கு எதிராக சில தீய சக்திகள் நான் வரும்பொழுது பார்த்தேன். இந்த நக்சலைட்ஸ் எல்லாம் பெரிய ஜிஎஸ்டிங்கிறது பெரிய அணுகுண்டு மக்கள் மீது அப்படிங்கிற மாதிரியாக பிரச்சாரம் பண்ணுறது. ஆகவே ஜிஎஸ்டி இந்த நாட்டில் நேர்மையாக வரி வசூல் சிஸ்டம் வரணும். மக்கள் பே பண்ணுற டேக்ஸு அது அரசாங்கத்துக்கு போகணும். அதனால தான் ஆன்லைன் மூலமாக எல்லாமே பண்ண சொல்லியிருக்கோம். எனவே மத்திய அரசின் நல்ல திட்டங்களை மக்களிடம் சரியாக எடுத்து செல்ல ஊடக நண்பர்கள் உங்களுடைய முழுமையான ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னோட வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன். நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். இது ரொம்ப பிளைன். இப்போது
இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி அட்மிஷனுக்கு ஜாயிண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, இதுக்கு யாராவது இன்னி வரை அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? நான் கேள்வி பதில் சொல்கிறத விட நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா சரியாக போகும். நாடு முழுக்க இருக்கிற ஐஐடிஸில் அட்மிஷன்ஸுக்கு பல ஆண்டுகளாக இதே சிஸ்டம் தான். ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன், ஜேஇ எக்ஸாமினேஷன். ஏன் யாருமே அதை அப்போஸ் பண்ணலை? எல்லா ஐஐடிஸும் கவர்மெண்ட் ரன், ஆனால் மருத்துவக் கல்லூரிகள் தனியார் நடத்துறது. அவர் கேபிட்டேஷன் ஃபீ வாங்கணும். அவர் கேபிட்டேஷன் வாங்கினா தான் அரசியல்வாதி லஞ்சம் வாங்கலாம். அதனால தான் இது நடக்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் காலேஜஸில் இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? பல இன்ஜினியரிங் காலேஜஸை ஒன்று ஸ்கூல் ஆக்கலாமான்னு நினைக்கிறாங்க, இல்லை ஏதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக அதை மாற்றி விடுவோமா? காரணம் என்ன? லட்சக்கணக்கான சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி ஒரு ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் நீட் மாதிரியா இன்ஜினியரிங் நடத்தினா அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். ஆனால் கேபிட்டேஷன் ஃபீல கொள்ளையடிக்க முடியாது. அதனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் தூண்டுதலில் தான் இந்த மாதிரியாக நடக்கிறது. இதை நான் சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதுக்காக தான் கேபிட்டேஷன் ஃபீ மூலமாக ஏன் 1 கோடி ரூபாய் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு வாங்குகிற காலேஜஸ் இல்லையா இந்த தனியார் காலேஜ்? ஏழை மாணவன் உள்ளபடியே ஏழை மாணவனுக்கு ஆதரவாக பேசுகிறதா இருந்தால் என்ன சொல்லணும்? நீட் மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் மூலமாக கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டில் அட்மிட் பண்ணணும், அதை ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு ஏழை மாணவருக்காக பேசுகிறேன்னு தனியார் கல்லூரிகளில் கேபிட்டேஷன் ஃபீ கோடிக்கணக்கான ரூபா வாங்குறதுக்கு ஆதரவாக பேசலாமா? தட் இஸ் தி ஒன்லி ரீசன். அதனால தான் நான் ஐஐடி ரெஃபர் பண்ணேன். ஐஐடிக்கு யாரும் அப்போஸ் பண்ண காரணம் கேபிட்டேஷன் ஃபீ கிடையாது, அதனால் அரசியல்வாதி லஞ்சம் வாங்க முடியாது, அது கவர்மெண்ட் ரன், அதனால் அதுக்கு அப்போஸ் பண்ணுறது இல்லை, இதுக்கு பண்ணுறாங்க. நடுத்தர வர்க்கத்துக்கும் மானியம் தேவைப்படாத நிலைக்கு விலையை குறைத்து விட்ட காரணத்தால், ஏனென்றால் நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது 2014 மே மாதம் 1ஆம் தேதி ஒரு சிலிண்டர், டொமஸ்டிக் சிலிண்டர் 14.2 கிலோ இருக்கிற சமையல் எரிவாயோட விலை 1026. அப்போ நடுத்தர குடும்பங்களால் அவ்வளவு அஃபார்ட் பண்ண முடியாது, அதனால மானியம் வேணும் தேவைப்பட்டது. இன்றைக்கி 533 தான். அதனால் 500 ரூபா ஒரு சிலிண்டருக்கு இந்த 3 வருஷத்தில் மோடி சர்க்கார் குறைச்சிருக்கு. ஆகவே இது மானிய ரத்துன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. மானியம் தேவைப்படாத நிலைக்கு விலை இறங்கிவிட்ட காரணத்தால் அந்த 100% பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா திட்டத்தில் பெறுபவர்களுக்கு 100% மானியம் கொடுக்குறோம். மற்ற பேருக்கு மானியம் தேவையில்லை, அந்த நிலைக்கு இறக்கியாச்சு விலை. அதுக்காக நீங்கள் அவங்களால முடியாதுன்னு எந்த அடிப்படையில் கேள்வி கேட்குறீங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நோ கமான், லெட் அஸ் டிபேட். சரி, 414 ரூபாய் யூபிஏ சர்க்கார் இருக்கும் பொழுது மானியம் இல்லாத சிலிண்டரின் விலை. ஓகே, அதில் ஒன்றும் ராஜா சொல்கிற தப்பு இல்லையே. இன்றைக்கி மானியம் இல்லாத சிலிண்டர் விலை 533. அதாவது 3 வருஷத்தில் ஒரு சிலிண்டருக்கு 500 ரூபாய் குறைஞ்சிருக்கு. மார்ச் மாதத்துக்குள்ளே இன்னும் 50 ரூபாயாவது குறையும். அதனால் மானியத்திற்கு அவசியம் இல்லாத பழைய ரேட்டை ஒட்டி வந்துட்டோம். அதனால் அன்றைக்கி 414 மானியத்தோடு யார் அஃபார்டபுளோ அவருக்கு இன்றைக்கி 533 அஃபார்டபுளாக இல்லையா? இட் வில் ஆல்சோ கம் டவுன். மார்ச்சுக்குள்ளே நாம் எதிர்பார்க்கறது இட் வில் பி லெஸ் தேன் 500. அதனால் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட். இன்றைக்கி ஒன்றும் மானியம் எடுக்கலை, என்ன இன்றைக்கி மானியம் எடுக்கலை. மார்ச்சுக்குள் அதற்கான தேவையில்லாத நிலைக்கு மானியம் பூஜ்ஜியமாகின்ற நிலைக்கு நாம் போவோம். இப்போ ஒரு சிலிண்டருக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு வெறும் 56 ரூபா தான் மானியம். இந்த 56 ரூபா தான் இப்போ மானியம் நாளைக்கு வராதுன்னு எல்லாரும் கூப்பாடு போடுறது. ஏன்னா மானியத்தோட 477 ரூபா, மானியம் இல்லாமல் 533 ரூபா. அப்போ ஒரு சிலிண்டருக்கு மானியம் எவ்வளவு கிடைக்குது? நமக்கு 56 ரூபா தான். இப்போ இந்த 56 ரூபாங்கிறது ஒரு மிடில் கிளாஸுக்கு அஃபார்டபுளாக இல்லையா? அதனால்
வேணும்னு மத்திய சர்க்கார் மோடி சர்க்காரை இப்போ ஆக்சுவலாக ஊடகங்களில் என்ன விவாதம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன்னா 1026 ரூபா இருந்ததை 533 கொண்டு வந்த மகத்தான அரசாங்கம்னு விவாதம் பண்ணினால் அது சரி, இல்லைன்னா அதர்மங்கிறேன். இல்லைங்கிறேண்ணா, ஏழைகள் இது தவறான மோட்டிவேட்டட், அதாவது மிலிஷியஸ் இன்டென்டோடு இருக்கிற சார்ஜ். ஏன்னு சொன்னால் 2,66,00,000 பேருக்கு ஏற்கனவே ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கிறவருக்கு கிடையாதுன்னு, பணக்காரருக்கு ஏற்கனவே 2,66,00,000 பேருக்கு இல்லை, ஏற்கனவே இல்லை. ஆனால் மீதி இருக்கிற 18 கோடி 11 லட்சத்தில் நம்மால் சுமாருங்க, மீதி இருக்கிற 18 கோடி 11 லட்சத்தில் 2 கோடி 50 லட்சம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர், இந்த உஜ்வல் யோஜனாவில் பெற்றவர், அவருக்கு 100% மானியம் உண்டு. மீதி பேருக்கு இந்த 56 கூட மாதம் 4 ரூபாயை தான் கூட்டப்படும்னு சொல்லியிருக்கு. அதுவும் இப்போ இல்லைன்னு சொல்லலை. ஆகவே ஒரு அரசாங்கம் மிக திறமையோடு சிலிண்டர் விலையை ஹாஃப் ஆக்கியிருக்கோம், ஃப்ரம் 1026 to 533. அதை பாராட்டாமல் மானியம் ரத்து, இது என்ன விவாதம்? இட் இஸ் அ மோட்டிவேட்டட் ஸ்லாண்டர் எகென்ஸ்ட் சென்டர். அதெல்லாம் யாரும் அலையலை, ஆட்டோமேட்டிக்காக பேங்குக்கு போகுது. எது சார், இங்கே பாருங்கள், நான் சொல்லவே வேண்டாம். டோன்ட் யூ நோ 1 கோடி ரூபாய் விலை விற்கிறதுன்னு? இது யார் மாணவர்கள் யார் தூண்டுறா? நீங்கள் கேட்குற கேள்வி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் உங்களோட கேள்வியை தெளிவாக கேட்டால் நான் சொன்னதுலேருந்து சரியாக இருக்கும். ஒரு தரப்பினர் இல்லை, மாணவர்கள், படித்தவர்கள், பரீட்சை எழுதியவர்கள், அவங்க நீட்டு வேணுங்கிறாங்க. அரசியல்வாதி தான் வேண்டாங்கிறார். எங்கேயாவது நீட்டு வேணும்னு மாணவர்கள் போராட்டம், இந்த நீட்டை ரத்து பண்ணணும்னு எங்கேயாவது மாணவர்கள் போராட்டம் நடந்ததா? ஒன் அட் அ டைம். அதெல்லாம் தூண்டிவிடப்பட்ட யார்? இந்த தனியார் மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிற ஒருத்தரே, அவர் ஏதோ பொதுநலமாக பேர் சொல்ல வேண்டாம், அவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை, ஒரு தீய சக்தி, சமூக விரோதி. நேற்றுக்கு வந்து இதுக்காக போராடுறேன்னு சொல்கிறவர், காலேஜ் நடத்துகிறவர், கேபிடேஷன் ஃபீ வாங்குறவர், மக்களை சுரண்டுறவர், மாணவர்களை கொள்ளையடிக்கிறவர். அதனால் அந்த மாதிரி தீய சக்திகள் தான் இதை எதிர்த்து கொண்டு இருக்கிறது. அவங்க தான் தூண்டுறாங்க. நான் தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இது? எந்த அரசு? வெரி சாரி, யூ ஆர் நாட் கிளியர் அபவுட் யுவர் கொஸ்டின். நெக்ஸ்ட். ஏங்க நீங்கள் அப்படின்னா ஏதோ நம்ம வந்து கேள்வி கேட்குறது மாத்திரம்தான்ற மாதிரி இருக்கப்படாது, படிக்கணும். இந்த அரசாங்கம் 4,64,00,000 டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்கு. 4,64,00,000 டாய்லெட்டு, ஒரு டாய்லெட்டுக்கு 12,000 ரூபா. இது வந்து அரசாங்கம் மக்களுக்கு செஞ்சது இல்லையா? அதே மாதிரியாக யூபிஏ சர்க்கார் 3 வருஷத்தில் வெறும் 80,000 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. இருங்க சார். அதுக்கு தான் எந்த பெரிய நிறுவனத்திட்ட பணம் வாங்காமல் இருக்கு? ஏங்க எல்லா பெரிய நிறுவனமும் 80,000 கோடி 60,000 கோடி வரி கட்டு கொண்டு இருக்காங்க. யார் பணம் பேங்கு கட்டலையோ மல்லையா மாதிரி ஆட்கள் மீது அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பூரா ப்ராப்பர்ட்டியும் அட்டாச் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த மாதிரியாக மோடி சர்க்கார் மீது அவதூறு பரப்புறதுக்காகவே கேள்விகள் வர்றதை நான் உள்ளபடியே வன்மையாக கண்டிக்கிறேன்.
ஏன்னா அரசாங்கம் என்னென்னு செஞ்சுருக்குன்னு நீங்களே சொல்லணும். இப்போ விஜய் மல்லையாவுக்கு பர்சனல் கேரண்டி நான் இருக்கேன்னு சொல்லி மன்மோகன் சிங் கடன் வாங்கி கொடுத்தார். ஆனால் அதை இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவரோட சொத்து புறாத்தையும் 9,000 சொச்சம் கோடிக்கு அட்டாச் பண்ணியிருக்கிற சர்க்கார் பிஜேபி சர்க்கார். அதனால் பெருநிறுவனங்கள் எதுவும் தவறு செய்ய இந்த அரசாங்கம் வந்த பிறகு அனுமதிக்கவில்லை. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறோம். அதனால் பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக நடக்கிறதாக சொல்கிறது நடந்திருந்தால் 2014 மே மாதம் 26க்கு முன்னாடி. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம். மக்களுக்கான திட்டங்கள் 3 வருஷத்தில் யூபிஏ சர்க்கார் 80,000 கிலோமீட்டர் கூட ரோடு போடலை, 1,30,000 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம். அதே மாதிரியாக கிராமங்களுக்கு இதுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஸ்கூலுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஒரு டாய்லெட்டுக்கு 12,000 ரூபா மீனிக்கு மத்திய சர்க்கார் தான் பணம் கொடுத்துருக்கு. அதே மாதிரியாக 2,10,000 ரூபா மானியத்தோட வீடுகள் கட்டும் திட்டம், புரியுதா? இந்த மாதிரியாக இன்றைக்கி ஏழை மக்களுக்கு 5 கோடி வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதுக்கான மானியமே 33,000 கோடி ஆண்டுக்கு. ஆகவே ஏழை மக்களுக்காகவே செயலாற்றுகின்ற ஒரு அரசாங்கம். இதை பணக்காரர்களின் கைக்கூலியாக இருக்கின்ற கட்சிகள் எதிர்க்கிறார். அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ. எதுக்கு மத்திய சர்க்கார் ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா? என்ன அறிவிச்சிருக்காங்க? டெல்மி. சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது நேற்று அறிவிச்சிருக்காங்களா? அதை சொல்லுங்க. சொல்ல இல்லை. சப்சிடி வேண்டாம் சொல்லலை, சப்சிடி வேண்டாம் என்கின்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆமாம், நீங்கள் நான் திருப்பின்னு சொல்கிறேன். நான் படிப்படியாக சுமை ஏற்றுற செயல் இல்லை. நேற்றுக்கு முந்தானா இதை அறிவித்த பிறகு நேற்றுக்கு நான் சப்சிடைஸ்டு ரேட்டு 41 ரூபா குறைஞ்சிருக்கா இல்லையா? இதே மாதிரி இந்த வர்ற 8 மாதத்துக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற 477க்கு கீழே கூட மானியமில்லா சிலிண்டர் ரேட்டு குறையும். ஏன்னா வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் நோ நீட் ஃபார் சப்சிடி சிச்சுவேஷன். மானியம் தேவையில்லாத சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அதனால் 500 ரூபா குறைச்சது பாராட்டுக்குரியதா, இல்லை 4 ரூபா கூட்டுறது நிந்தனைக்குரியதா? நோ நோ, ப்ளீஸ் ஸ்பீக் கிளியர். ஈவே ராமசாமி நாயக்கர் சினிமா தியேட்டரை மூடுன்னு சொன்னார். அதனால இதை பற்றி நாம் இது விவாதிக்க வேண்டாம். அதுதான் சொன்னேன். ஹோட்டல் உணவு ரெண்டே விஷயம்தான். எல்லா ஏசி ரெஸ்டாரண்ட்ஸ் ஒழுங்காக போன தரம் வரி கட்டினவங்க 2.6% குறைச்சிருக்காங்க. யார் போன தரம் ஏமாற்றி கொண்டிருந்தார்களோ இப்போ தப்ப முடியாதுங்கிறதுனால அவங்க இப்போ வரி இதை வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அரசாங்கம் ஒருத்தர் தப்பு பண்ணினாரா கட்டாமல் இருந்தாரா அப்படின்னா அவருக்கு ஒத்தாசா இருக்கிற மாதிரி நான் சட்டம் கொண்டு வர முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போன தரம் வழி ஏச்சவன் என்ன பண்ணானோ அவனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு போடணுங்கிறீங்களா? நோ, ப்ளீஸ் கம் அவுட். ஐ வாண்ட் கிளாரிட்டி. நான் ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு போன தரமும் இதே 12 தான், இப்போயும் 12 தான். ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு போன தரம் 20.6, இப்போ 18. இது அரசாங்கம் போன தரம் என்ன ரேட் இருந்தது? இப்போ நாங்கள் சில இதுக்கு 2% கூடும். ஏன்னா 3% இருந்தது. இப்போது பெரிய புத்திசாலி நினச்சின்னு சிதம்பரம் மாதிரி ஆள் கேட்குறாங்க. தங்க பிஸ்கெட்டுக்கு 3%, மனுஷன் சாப்பிட்ற பிஸ்கெட்டுக்கு 12. நீங்கள் நிதி மந்திரியாக இருக்கும்பொழுது மனுஷன் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு எவ்வளவு அதை சொல்லுங்கள் முத. அப்பையும் 12 தான். அப்போ தங்கத்துக்கு எவ்வளவு? 2.2. 1.2 தான் முன்ன இருந்த வேட்டு. பிஜேபி சர்க்கார் வந்த பிறகு 1% கலால் வரி போட்டோம். 2.2 2.2ங்கிறதுனால 3.
அதுக்கு தான் சொன்னேன்னா 3% இருந்தது 5 ஆகியிருக்கலாம், தவிர்க்க முடியாது. ஏன்னா ஒரு நூற்றுக்கணக்கான ரேட் இருக்கிறத 4 ரேட்டுக்குள்ளே நாம் கொண்டு வரும்பொழுது ஓரிரு பொருட்கள் 2% கூடியிருக்கலாம். அப்போ எதிர்க்கிறது தீமை தானே. எந்த அத்தியாவசிய பொருளுக்கு இருக்கு? இல்லை எந்த அத்தியாவசிய பொருளுக்கு போட்டிருக்கு? அரிசிக்கு போட்டிருக்கா, பருப்புக்கு போட்டிருக்கா, காய்கறிக்கு போட்டிருக்கா, பாலுக்கு போட்டிருக்கா, எதுக்கு வரி போட்டிருக்கு? அத்தியாவசிய பொருட்கள்ங்கிறது என்ன? ஈவன் நீங்கள் கடலை மிட்டாய்ங்கிறாங்க, கடலை மிட்டாயும் 20 லட்சம் ரூபாய் ஆண்டு டேர்ன் ஓவர் பண்ணுறவருக்கு வரி இல்லை, அவர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டரே பண்ண வேண்டாம். நான் என்னோட ஒரே கேள்வி, கடலை மிட்டாய் உற்பத்தி பண்ணுறவர் யார் 20 லட்சத்துக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறார் அதை சொல்லுங்கள். இப்போது இட்லி மாவு இருக்குது, இட்லி மாவு ரிலையன்ஸ் இட்லி மாவுக்கு வரி உண்டு. ஆனால் நம்ம வீட்டுக்கு எழுத்த வீட்டில் இருக்கிறவர் பெட் கிரைண்டர் வச்சுருக்கார், அவர் இட்லி மாவுக்கு வரி இருக்கா? இல்லை. ஏன் ரிலையன்ஸ் மாவுக்கு வரி போட்டிருக்கு? அது போடலைன்னா அவன் விலை குறைவாக வைப்பான், இந்த அம்மா வியாபாரம் செத்துப்போம். இப்போது நாப்கினே அப்படி தான். இந்த சானிடரி நாப்கின் பாப்புலரைஸ் பண்ணது யார்? மகளிர் சுய உதவி குழுக்கள். நாம் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏ சிச்சுவேஷன். இப்போது சானிடரி நாப்கின் கிராமத்தில் உபயோகத்தை பாப்புலரைஸ் பண்ணது மகளிர் சுய உதவி குழுக்கள். அந்த குழுக்கள் இப்போ நாப்கின் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் எந்த குழுவும் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வியாபாரம் கிடையாது, அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வரி இல்லை. ஆனால் நாம் சானிடரி நாப்கினுக்கே வரி எடுத்தோம்னு சொன்னால் கேர்ஃப்ரீ மாதிரி இருக்கிற மல்டிநேஷ்னல்ஸோட ப்ராடக்ட்டு 18% விலை குறையும். அப்போ இந்த கம்பெனி செத்து போகுமா இல்லையா? அதனால் சிறு குறு தொழில்களை சொல்லணும்னு சொன்னால் அப்பத்தாக்களை காப்பாற்றுறதுக்காக தான் அம்பானிக்கு வரி போட்டிருக்கோம், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷுக்கு. அதனால் சூழ்நிலையை நாம் புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் செய்திருக்கின்ற நல்ல நடவடிக்கை, சரியான நடவடிக்கையை மக்களிடம் ஒரு கிரியேட்டிங் இல் வில் அகெயின்ஸ்ட் சென்டர் அதுக்காக பண்ணுற ஒரு மிஸ்ப்ராபகண்டா தான் இது. பாருங்க, ரீசன்ஸ் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு இட். மத்திய அரசாங்கத்துக்கு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு 3 நியமன எம்எல்ஏக்கள் நியமிக்க அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் இப்போ மாத்திரமில்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்களும் பயன்படுத்தி இருக்குது. அதனால் there is no question on that. ஓகே, இங்கே பாருங்கள், அவங்க எந்த கான்டெக்ஸ்டில் என்ன பதில் சொன்னாங்கன்னு நான் பார்க்கல நேர, அதனால் ஐ ஒன்ட் கமெண்ட் ஆன் இட். நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், நான் கிரண்பேடி அவர்கள் எந்த சூழ்நிலையில் என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் பார்க்காத பொழுது அவர்கள் கருத்துக்கு நான் பதில் சொல்கிறது முறையாகாது. ஆனால் பாண்டிச்சேரியில் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை மத்திய உள்துறை அமைச்சகம் 3 நியமன எம்எல்ஏக்கள் நியமிக்கலாம், அதிகாரம் இருக்குது. நாங்கள் எங்கள் அத்தாரிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரி, இங்கே பாருங்கள், பேசியங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, பேசியத்துக்கு பதில் சொல்லுவாங்க. சொல்றவர் யார்? அவங்க யாருன்றேனா? இவங்களுக்கும் தான் சட்டமன்றத்தில் இல்லவே இல்லை, வாய முடின்னு இருக்கட்டும். என்ன பூவாருதேங்கிறேனா? அதுவும் ஸ்டாலின் மாதிரி கட்சியவே ஐயா கண்ணிட்ட அடமானம் வச்சுட்ட ஸ்டாலின் இதை பற்றி பேசலாமா? இன்றைக்கி திமுகவே அவர் கொண்டே ஐயா கண்ணு கையில் அடமானம் வச்சு விட்டார், அப்புறம் அவர் பேசுகிறார். அதனால் இதெல்லாம் ரிலவெண்ட் இல்லாத பேச்சு. பிஜேபி பொறுத்தவரை நான் தெளிவாக சொல்கிறேன், பல தடவை சொல்லியிருக்கேன், நாங்கள் எது செய்தாலும் நேரடியாக முன்கதவு வழியாக செய்வோம், பின்கதவு வழியாக ஒன்றுமே இல்லை. ஓகே, தேங்க்யூ.